எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த கதை கேட்கும்போது அது கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு அப்பாவா சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட் இருந்துச்சா? என்னோட பிள்ளைகளை நான் வந்து சுதந்திரமா விடுறேன் அப்படின்ற மாதிரி. அதான் சொல்றேன் ப்ரோ, நம்ம விடுறதே கிடையாது ப்ரோ. அவங்க ஃப்ரீடம் அவங்க எடுத்துப்பாங்க, நம்ம அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கணும். நிறைய வீட்டுல அது விடுறது இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டான வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு இன்னும் அப்படிப்பட்ட இருக்காங்க. 6 மணி ஆனா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி. முதல்ல நம்ம பிள்ளைகளை நம்பணும், நம்பி ஒரு நண்பனா நட்பை கொடுக்கணும். நட்பு தான் ப்ரோ ரொம்ப முக்கியம். நட்புங்கிறது வந்து 2 நண்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் இல்லை, அப்பா பையனுக்கு இருக்கணும், அம்மா பையனுக்கு இருக்கணும், அப்பா பொண்ணுக்கு இருக்கணும், குடும்பத்துக்குள்ளே நட்பு இருக்கணும் ப்ரோ. அம்மா அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் நட்பு இருக்கணும், தாத்தா பாட்டிக்கும் பேரம்பேத்திக்கும் நட்பு இருக்கணும், ஃபேமிலிக்குள்ளே ஒரு பயங்கர நட்பு இருக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நடந்துடும். இதை நான் கற்றுக்கிட்டதே எங்கள் அப்பா கிட்டே இருந்து தான். எங்கள் அப்பா வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே எனக்கு நண்பனாக இருக்கார். இன்றைக்கும் ஒரு ஆக சிறந்த நட்பு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த நட்பு தான் வந்து எனக்கு நம்மளை ஹாப்பியாக நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ வைக்குது. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.